இதனால் தான் நல்ல மரணங்களுக்கான அடையாளங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றார்கள். எனவே நல்ல மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்றால் உள்ளும் புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும். சமுதாயத்தில் சஹாபாக்கள் பட்டியலிலும் இறைவனிடத்தில் நயவஞ்சகர்கள் பட்டியலிலும் நாம் என்ன செய்யக்கூடாது, இருந்துவிடக்கூடாது. அப்படி இருப்பது என்பது வேணுமென்றால் உலகத்தில் அந்தஸ்தையும் மரியாதையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் மரணம் எங்களை கழுவி அடையாளம் காட்டிவிட்டு தான் செல்லும், சந்தேகம் கிடையாது. மரணம் அடையாளம் காட்டிவிட்டு தான் செல்லும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பெரிய போராளி என கருதப்பட்டவர் யுத்தகலத்தை தற்கொலை செய்து தன்னை நரகவாதி என்று அடையாளப்படுத்தி மரணித்தார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எப்பொழுதுமே எங்களுக்கு எந்த ஒரு தவறான விஷயங்கள், கெட்ட விஷயம் என்று வாழ்க்கையில் இருந்தாலும் அதை இல்லாமலாக்குவதற்கும் தௌபா செய்வதற்கும் மாற்றுவதற்குமான முயற்சியில் இஹ்லாஸாக என்றைக்கு நாங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை ஒரு கொள்கையாக மாற்றி, அதை ஒரு அமலாக மாற்றி நடிக்கின்ற மக்களாக என்றைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வலிக்கின்ற மக்களாகவும் இறைவனிடத்திலே பிரார்த்திக்கின்ற, அதற்காக கெஞ்சுகின்ற, யாரா கெட்ட முடிவை எனக்கு என்ன ஏற்படுத்தி விடாது என்று அழுகின்ற மக்களாக நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். மரணம் அடையாளப்படுத்தியே தீரும். நல்லவர்களை அடையாளப்படுத்திக் கொண்டுதான் மரணம் செல்லும், கெட்டவர்களை அடையாளப்படுத்திக் கொண்டுதான் மரணம் செல்லும். அல்லாஹ் தஆலா நாடி விதிவிலக்கானவர்களை தவிர.